வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இந்த வீடியோத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பிச்சைக்காரன் படம் பார்த்துருப்போம். அந்த பிச்சைக்காரன் படத்தில் வந்து ஒரு விஜயானந்தி சார் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார். திடீர்னு ஒரு 48 நாள் பார்த்தீங்கன்னா, நான் பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை கட்டிக்கிட்டு தன்னோட அம்மாக்காக வந்து வேஷம் அப்படின்னு போட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்வாங்க. அண்ட் இது மாதிரி ரியல் லைஃப்லேயும் நடக்குமா நண்பா? இது டிவியில் நம்ம பார்த்துருவோம். ரியல் லைஃப்ல நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு விஷயத்தில் நடந்திருக்கு, ஒரு இடத்துல நடந்திருக்கு. நான் அந்த விஷயத்தை பற்றி தான் அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நான் போன வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட ஆன்சர் பண்ணவங்களோட பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகா, ஃபைசல், கீர்த்தனா சேர்ந்து கவிக்குட்டி அப்படிங்கிறவங்க அந்த 4 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் வந்து அஜித் அப்படிங்கிறவர் வந்து தண்ணியில் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. அடுத்த வீடியோவில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கற்றுருக்கேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கான ஒரு கைத்தட்டல். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குஜராத் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாவஜித் துலாக்கியா அப்படிங்கிறவர் வந்து அந்த மாநிலத்திலே பெரிய பணக்காரவங்களும் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவருக்கு வந்து 6000 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வைரம் வியாபாரி. வைரத்தை வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க அந்த வியாபாரி. இவரோட கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத் நகரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் வந்து இவர் என்ன அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 சிறந்த ஏற்றுமதியாளர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து அந்த மாநிலத்தில் இவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இவ்வளோதான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இல்லைங்க, இதை விட ஒரு பெரிய கதை காத்திருக்கு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் வந்து ஃபாரினில் படிச்சுட்டு இருக்காரு. அமெரிக்காவில் வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருக்கப்ப எம்பிஏ படித்து முடிச்சிட்டாரு. அவர் மகாராஷ்டிராவுக்கு திரும்புறாரு. 21 வயசு ஆகுது அவருக்கு. அண்ட் இவங்க அப்பா நினச்சிருக்காங்க, இவர் இந்த சாவஜித் நினச்சிருக்காரு, என் பையனுக்கு வந்து உழைப்பு அப்படின்னு என்னன்னு தெரியணும், அவன் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டமே பட்டதில்லை, இனி வந்து அவன் பணங்கிற அருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எந்த ஒரு என் பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, நான் தான் உன் அப்பா, நான் இங்கேருந்து தான் வரேன் அப்படின்னு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, நீ யாரோ அப்படிங்கிற மாதிரி வெளி மாநிலத்தில் போயிட்டு நீ வேலை செஞ்சு உன்னோட சாப்பாட்டுக்கு நீயே பார்த்துக்கணும், நான் காசுல எதுவும் கொடுக்க மாட்டேன், நீயே உழைச்சி நீயே சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிற வரைக்கும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. இவரோட பையன் ட்ரீவியர் துராக்கியா அப்படிங்கிறவர் வந்து நான் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு நான் போகிறேன், நான் போய் சமர்ஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து யோசிச்சு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு தேடுறப்ப கேரளா அப்படிங்கிற ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாரு. அந்த செலக்ட் பண்ணிட்டு அங்கே கொச்சின் அப்படிங்கிற இடத்துல வந்து 60 கம்பெனி ஏறி இறங்குறாரு. வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு எங்கேயுமே அவருக்கு வேலை அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எல்லாருமே எல்லா இடத்துலையும் வந்து அவர் துரத்தி விட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேக்கரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வேலைக்கு கிடைக்குது. நிறையா ஒரு 3 இடத்துல வேலை கிடச்சி அதில் பேக்கரியில் வந்து வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அது 4000 ரூபா வந்து ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தமே ஒரு 4000 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க ஒரு மாதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேக்கரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு சாப்பாட்டுக்காக. அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. அதை பார்த்து ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இவர் இவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து பேசாமல் என் கூட வந்துடுறீங்களா, நான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை இவன் யார் என்னன்னே தெரியாது, இவனுக்கு எப்படி நீங்கள் வேலை கொடுப்பீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் ஏற்றுக்காத இந்த கஸ்டமர் வந்து இவரோட வேலை பிடிச்சி போயிட்டு, நீங்கள் வாங்க நண்பா, நான் உனக்கு உங்கள் வேலை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த செகண்டில் வந்து அவங்க சாவஜித் துலாக்கியிருந்து ஒரு கால் வருது. அந்த கால் இவர் அட்டன் பண்ணுறாரு, பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ திரும்பி வந்துரு, 1 மாதம் 2 போகுது, திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் உடனே வந்து அந்த கஸ்டமர்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, டிராவல் துலாக்கியா சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வரேன், இந்த சுச்சுவேஷன் நான் காரணத்தால் தான் இங்கே வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, நான் இப்போ திரும்ப வேண்டியதாக இருக்கேன், என்னோடய வீட்டுக்கு திரும்ப வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாயிட்டார். இவ்வளோ பெரிய பையன், இவ்வளோ பெரிய ஒரு பணக்காரங்களோட ஒரு பையன் இங்கே வந்து வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா காணப்படுது. அண்ட் வந்து அவரோட ட்ராவல், அதாவது இங்கேருந்து அங்கே அவங்க வீட்டுக்கு போகிறப்போ ஒரு ட்ராவலில் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக மனிதனோட வந்து பழகிறது வந்து ரொம்ப கஷ்டம், அதை வந்து நம்ம பழகிட்டால் போதும், எல்லாத்தையுமே வாழ்க்கையில் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் அவருக்கு அப்போ தான் வருது. அண்ட் அவர் வந்து இவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டு அந்த டீல் அக்செப்ட் பண்ணால் பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் இவர் தான் ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லுவேன் நான். என்னதான் ஒரு பணக்காரவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே பணக்காரனோட பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எதுவுமே எதிர்பார்த்ததெல்லாம் டக்குன்னு கிடச்சிடும். நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாது, கிடைக்கவே கிடைக்காது. ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருப்போம், அவங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு விளையாண்டுருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி வளர்ந்த பையங்கள் இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் வந்து நான் பண்ணுவேன் செய்வேன் அப்படின்லாம் காட்டுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அவரை பற்றி தான் ஒரு டிராவல் துலாக்கியா அப்படிங்கிறவர இந்த கான்செப்டோட ஹீரோ, இந்த கதையோட ஹீரோ. அவருக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சல்யூட் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பையன் வந்து இங்கே வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு செமையான விஷயம். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்றைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிக்சர் வந்து அவங்க ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த இமேஜில் வந்து எத்தனை அனிமல்ஸ் இந்த இமேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும் எனக்கு. அண்ட் வாங்க அந்த இமேஜ் பார்ப்போம். இதாங்க அந்த இமேஜ்.
இந்த இமேஜை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த இமேஜை பார்த்து நீங்கள் இதில் எத்தனை விலங்குகள், அது என்னென்ன விலங்குகள் அப்படின்னு சொல்லணும் என்கிட்ட. ஏன்னா கஷ்டமாக கொஸ்டின் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுங்க. அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு செக் அப்படிங்கிறத வைக்கிறேன் நான். இந்த செக்கை முடிஞ்சால் கிளியர் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லைன்னா அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள். நான் அவ்வளோதான் நண்பா வீடியோ. டாடா பை பை. சி ஃப்ரம் தமிழ் விஜய். டாடா பை. சி.